வெல்கம் பேக் டு சாந்தினி வியூஸ். உங்கள் செந்தில் குமரன். உங்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேளையில் தீப ஒளி திருநாளை எப்படி கொண்டாடுவது என்பதை பார்ப்போம். எதிரதா காக்கும் அறிவினார் கில்லை, அதிர வருவதோர் நோய், வருவதை முன்னரே அறிந்து பாதுகாத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்களுக்கு துன்பம் ஒன்றும் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்றால் பாதுகாப்பு மிக மிக அவசியம் அல்லவா? பட்டாசுகளை திறந்த வெளியில்தான் வெடிக்க வேண்டும். குழந்தைகள் பட்டாசு வைக்கும்போது பெரியவர்கள் பாதுகாப்புக்காக கண்டிப்பாக அருகில் இருக்க வேண்டும். காலணிகள் அணிந்தபடியே பட்டாசுகளை பற்ற வைக்க வேண்டும். பாம்பு மாத்திரை போன்ற புகை தரக்கூடிய பட்டாசுகள் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா போன்ற நோயை உருவாக்கும். இந்த மாதிரியான பட்டாசுகளை தவிர்த்து விடுவது நல்லது. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் புகை தரக்கூடிய பட்டாசுகள் நோயை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெடிக்காத பட்டாசுகளை மீண்டும் தொட வேண்டாம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கெடுப்பா ரிலானும் கெடும், கடிந்து அறிவுரை கூறும் பெரியவர்களின் துணை இல்லாதவன், பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் என்பதே இதன் பொருள். எனவே பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அறிவுரைகளை வழங்க வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் தன்னிச்சையாக பட்டாசு வெடிக்க அனுமதிக்காதீர். நீண்ட குச்சி மூலம் பட்டாசுகளை பற்ற வைப்பது சிறந்தது. பட்டாசு வெடிக்கும்போது அருகில் ஒரு வாளி தண்ணீர் வைத்து கொள்ளுங்கள். வந்தபின் காப்பது அறிவுடைமை ஆகாது, வருமுன் காப்பதே சிறந்தது. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நீண்ட ஆயுளையும் மிகுந்த செல்வத்தையும் கூர்ந்த அறிவையும் வழங்கட்டும். இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.